உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தேர்தல் இல்லாத நேரத்திலும் நாம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்காததால் தான் மக்கள் நம்மளை நம்பாமல் புதிதாக வருகின்ற கட்சிகளை நம்பி அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று இளைஞர்கள் தெரிகிறார்கள். சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாதா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் தமிழர்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் சில இடத்துல நீங்கள் நம்மளே போறோம், ஒரு இடத்துக்கு போகும்போது எத்தனை இடத்துல சொல்றாங்க எங்களுக்கு பட்டா கிடையாது, ரோடு கிடையாது, இதே தான் சொல்லிட்டு அதிகாரம் இருக்க அதை செஞ்சு கொடுக்கிறது. அது அதிகாரம் இருப்பவர்களும் எடுத்து முறையிட வேண்டும். அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறுகி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மேடைகளிலே மாநில தலைமை கண்டிப்பாக மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பேசினால்தான் நமக்கு தனித்துவம் இருக்கும். 26 என்பது ரொம்ப முக்கியமான தேர்வு. நான் திருப்பி சொல்றேன், ஏதோ 8 பேர் 10 பேர் எம்பி ஆயிட்டா கட்சி உயிரோட்டமா இருக்கு நினைச்சாங்க. எம்எல்ஏ நிறைய போகணும். ஒரு சீக்கிரம் வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் வேணும், உள்ளாட்சி பகுதிகளுக்கு இடம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி ஆரோக்கியமா இருக்கும். 26 வருகிறது. இதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் மீண்டும் நமக்கு ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாமல் ஒரு அரசியல் தேர்தலை நாம் சந்திக்க கூடாது. அதற்காக நம்மளுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தனித்துவத்தோடு நடத்த வேண்டும். முன்னே ஒரு சொல்றேன், தெளிவா தெரியுங்க, 2026 வருது. அது தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதை கோட்டை விட்ட கூடாது. ஆட்சியில் பங்கு மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியது சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக பொறுப்பாளர் அஜய்குமாருக்கு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கையில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் மக்களவை தேர்தலில் கூட்டணியால் வெற்றி பெற்றோம் என்பதற்காக நாம் பலம் இல்லை என்று நினைக்க வேண்டாம், காங்கிரஸ் சேரும் கூட்டணிக்கு தான் சிறுபான்மையர் ஆதி திராவிடர்கள் வாக்களித்தனர், 40 தொகுதியிலும் வெல்வதற்கு நாமும் உறுதுணையாக இருந்து இருக்கிறோம், மக்கள் பிரச்சனைக்கு கூச்சம் இல்லாமல் குரல் கொடுக்க வேண்டும், கூட்டணியில் இருக்கிறோம் என்று மக்கள் பிரச்சனையை பேசாததால் மக்கள் நம்புவதில்லை, உள்ளூர் பிரச்சனையை பேசாமல் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாது, பொது மேடையில் மாநில தலைமை மக்கள் பிரச்சனை குறித்து பேச வேண்டும், 20,000 கோடிக்கு கள்ளச்சாராயம் விற்பனை ஆகிறது, அது அதிகார வர்க்கத்துக்கு தெரிந்துதான் நடக்கிறது, கூலிப்படை அதிகரித்துள்ளது, நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்தார், அது கொலையா தற்கொலையா என்று கண்டறியாமல் காவல்துறை உள்ளது, அவற்றை பற்றி பேச வேண்டும், கூட்டணி தர்மம் என்று கூறி கூனி குறுகி இருக்கக்கூடாது, தேர்தல் இல்லாத நேரத்திலும் நாம் ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக செயல்பட வேண்டும், வருகிற 2029 ஆண்டில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும், ஆனால் அதற்கு முன்பு 2020 ஆண்டு தமிழகத்தில் காங்கிரசுக்கு முக்கியமான தேர்தல், அப்போது அமையும் தமிழக அமைச்சரவை காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். இவரது பேச்சு பேசு பொருளாகிய நிலையில் டெல்லி தலைமையும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி திமுக எதிராக பேசும் கட்சி தலைவர்கள் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக பொறுப்பாளர் அஜய்குமாரிடம் கேட்டறிந்ததாகவும் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.